அனைவருக்கும் வணக்கம். ஒரு இம்பார்ட்டன்டான வீடியோ. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து நெறைய விஷயங்கள் ஃபினான்ஷியல் ஆஸ்ட்ராலஜிக்கு உங்க ஜாதகத்துல நீங்க எப்ப லாபம் எடுப்பீங்கன்னு நீங்களே செக் பண்ற மெத்தட் எல்லாமே இந்த வீடியோல பார்ப்போம். அது லைவா யார் எடுத்திருக்காங்களோ, அத பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த வீடியோ ஃபுல்லாமே நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மார்க்கெட் பிரிடிக்ஷன் போயிருவோம். இந்த பட்ஜெட் மந்த் உங்களுக்கே தெரியும். இந்த பிப்ரவரி மந்த்துக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு பொசிஷனலுக்கு அவ்வளோ தூரம் சொல்லியிருந்தோம். ஜாக்பாட் இருக்கு எல்லாமே சொல்லியிருந்தோம். ஸ்டில் நவ் இட்ஸ் வேலிட் ஒன்லி. இன்னும் அது இருக்கு. அது என்னப்பா? அது என்ன நம்ம சொல்லியிருந்தோம்? அது என்ன நடந்திருக்கு? அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு, அப்புறம் நம்ம அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வாட்டி பொசிஷனல் சார்ட் குடுத்தது 2ஆம் தேதி தான். ஏன்னா 1ஆம் தேதி ஹெவி வாலடைல் இருக்கும். 500 டூ 800 பாயிண்ட்ஸ் சிங்கிள் டேல கூட அடிக்கலாம். ஆ வாலடைல் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். 2ஆம் தேதியிலேருந்து தான் சொன்னோம். 2ஆம் தேதியிலேருந்து புல்லிஷ் குடுத்திருந்தோம். அப்ப நம்ம சொல்ற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 25,000 இருக்கு மார்க்கெட்டு. 26,000 கம்பல்சரியா போயே தீரும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது நிஃப்டி பிப்ரவரி மாசம் அதை தாண்டியே ஆகும். இன்னைக்கு எல்லாருமே நீங்க பார்த்திருப்பீங்க. 26,335 ஸ்பாட்ல சொல்றேன் நான். ஒரு பொசிஷனல் எடுத்தவங்க எல்லாருமே ஒரு நல்ல பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாங்க. இப்ப ஒரு சின்ன ஒரு ரீட்ரேஸ்மென்ட் இருக்கு. என்னுடைய பிடிக்ஷன் பிரகாரம் மறுபடியும் ஒரு வாலடைல் ஆகி 26,000 மறுபடியும் கிராஸ் பண்ணியே தீரும். புரியுதுங்களா? இது வந்து ஆஸ்ட்ராலஜி பிடிக்ஷன் தான். டிஸ்க்ளைமர் தெளிவா சொல்றேன். எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. ஏன்னா, இதெல்லாம் நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்திருக்கு. நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு பேசிட்டும் போயிற முடியாது. அதனால நீங்க ஏதாவது ட்ரேட் பண்றீங்கன்னா, உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர்ட்ட கேட்டு எடுத்துக்கங்க. லாபம், நஷ்டத்துக்கு நாங்கள் பொறுப்பில்லை. இத முதல்ல சொல்லணும்னு சொல்லிடுறாங்க. அதனால தான் சொல்லிட்டேன். ஏன்னா அது டிஸ்க்ளைமர் சொல்லினா நம்ம ஏதோ ரெக்கமெண்டேஷன் மாரி போயிருது. சரி, ஓகே. அப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா ரீச் ஆகுது. இப்ப இந்த இடத்துல வந்து என்னன்னா, இந்த மார்க்கெட் வந்து 26,000 போகும், 24,000 போகும். அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் அன்னைக்கே நெறைய பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. கிராஷ் ஆகப்போகுது. இந்த மாரி நெறைய சொல்றாங்க. அத பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ணவங்களோ இன்னொரு விஷயமும் நம்ம தெளிவா சொல்லியிருந்தேன். ஆப்ஷன் செல்லிங் பிப்ரவரி மந்த் நெனச்சு கூட பாத்துறாதீங்கன்னு அந்த வெபினார்ல சொல்லியிருந்தேன். யாரெல்லாம் வாங்கியிருந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அந்த வீடியோ பார்க்கும்போது. ஸோ நெனச்சு பாருங்க. நெறைய பிரபலமானவங்களே நெறைய பண்ணிடலாம்ல. 25,500 கால் ஆப்ஷன் ரூ. 5ல இருக்கு. கிட்டத்தட்ட வந்து ரூ. 600, ரூ. 700, ரூ. 800 கிட்ட. எக்ஸாக்ட் 900. அவங்க எப்படி பியர் பண்ண முடியும்? வெறும் ரூ. 5 ரூ. 10க்கு செல் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ இதெல்லாம் எப்படி காப்பாத்தும்? இந்த ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜிங்கிறத முன்கூட்டியே நம்மளால கணிக்க முடியுங்கிற ஒரே விஷயத்த மட்டும் தான் வச்சு நம்ம காப்பாத்தலாம். சரி. எனக்கு அதெல்லாம் வந்து படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அந்த மாரி இருக்கும்போது, நம்ம ஜாதகத்த வச்சு நம்மளால கணிக்க முடியும். அதாவது இந்த மாதம் நம்ம லாபமா? இல்லையான்னு. அதோட பேட்டர்ன் தான் போறேன். இப்போ ஒரு சில ஸ்கிரீன்ஷாட் ஒரு சிலர் அனுப்பியிருக்காங்க, ஒரு சிலர் அனுப்பல. நான் அது காலையில போட்டத உங்களுக்கு காட்டுறேன். கிட்டத்தட்ட 26,000 கால் ஆப்ஷன் வந்து இந்த மாரி 21 இதுக்கு எடுக்கலாமான்னு கேட்டாங்க. நம்ம எடுக்கலான்னு சொல்லியிருந்தோம். இது வந்து ஃபினான்ஷியல் ஆஸ்ட்ராலஜிக்கான அப்பாயின்ட்மென்ட். ரூ. 21ல எடுக்குறாங்க. இதான் உங்க என்ட்ரி எடுத்தது. 23. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 லேக்ஸ் காட்டியிருக்கு உங்களுக்கே தெரியுமே. இந்த ஃபிளாஷ்ல வர்றது 4, 5 லேக்ஸ் காட்டியிருக்கு. ஒரு மார்க்கெட் ஆர்டர்ல போடும்போது இதான் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஒரு 2 லேக் தான் வந்திருக்கு ப்ராஃபிட். வந்து பாருங்க. 461 இது அப்படியே வந்து நெக் டூ நெக் கேப்சர் பண்ண முடியாது. பட் நம்ம பிரைஸ் ஆர்டர் போட்டு ட்ரிகர் பண்ணும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்திருக்கலாம். அப்போ வந்து என்னன்னா ரூ. 20லேருந்து நான் கிட்டத்தட்ட எத்தனை மடங்கு நீங்களே போட்டுங்க. இதோட கேபிட்டலும் சொல்லிடுறேன். கணக்கு போட்டுங்க. ஒரு 10,000 தான். இங்க இருக்கு. அவரு ஃபர்ஸ்ட் வாங்கும்போது இது. அது திரும்பி வந்து ரூ. 40, ரூ. 50க்கு போயிட்டு திரும்பி வந்து இந்த பட்ஜெட் அன்னைக்குலாம் ரூ. 3, ரூ. 2 வந்திருக்கு. அதுல தான் ஆவரேஜ் பண்ணியிருக்காரு. 10 டூ 15,000 தான் இவர் கேபிட்டல். இப்ப இந்த ஜாதகருடைய இது இவரு கிளையண்ட் என்னை 2020லேருந்து ஃபாலோ பண்றாரு. ஸோ இவருக்கு வந்து இவருடைய ஹாரோஸ்கோப், ஃபேமிலி எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அவருங்க ஹாரோஸ்கோப் எல்லாமே. இப்ப அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப இந்த இடத்துல இவர் அந்த என்ட்ரி எடுத்தது தான். அதுக்கப்புறம் எடுக்கல. இதுதான் அவருடைய ஹாரோஸ்கோப். நல்லா பாருங்க. அதாவது ஆ புதன் திசை, குரு புத்தி. இதுல பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். கடக ராசி, அ
லக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா, மீன லக்கணம். ஸோ, இப்ப இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன், நீங்க எல்லா வீடியோலயும் பார்த்தீங்கனாலே தெரியும். நான் அந்த முகூர்த்தம் அதாவது இந்த மாதம் உங்களுக்கு லாபமா, நஷ்டமான்னு பார்க்கறதுக்கு, சூரியன வச்சு பார்க்க சொல்லியிருக்கேன். இப்ப இவரோட சூரியன் பாருங்களேன், 19 டிகிரில இருக்கு. ஸோ, இப்ப இவங்க வந்து சனி வந்து 17 டிகிரி. 1ஆம் தேதி வரைக்கும் இவர் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணியிருந்தாலோ, இல்ல பொசிஷன் வச்சிருந்தாரோ லாஸ் தான். புரியுதுங்களா? ஐ மீன் அதுக்குள்ள கட் பண்ற மாரி இருக்கும். இப்போ இந்த இது தாண்டுனோன 2ஆம் தேதியிலிருந்து, அதாவது நேத்திலிருந்து இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இந்த ப்ராஃபிட் புக் பண்றாரு. ஸோ, இப்ப இந்த இடத்துல வந்து என்னன்னா, சூரியனோட என்ன தொடர்பு இருக்கு? உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். சூரியன் பிளஸ் புதன். எப்படி சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு புரியறதுக்காக தான் இங்க எழுதினேன். இத காட்டுறேன் பாருங்க. சூரியன் இது வெளியில இருக்கிறதெல்லாம் கோச்சார கிரகங்கள். இப்ப இந்த கோச்சார சூரியன் வந்து இந்த சனி டிகிரி தாண்டிடுச்சு 19 டிகிரி. அப்புறம் அதுக்கு அடுத்து என்ன இருக்கு? சூரியனும் புதனும் தான் இருக்கு. ஸோ, அதுக்கப்புறம் நேரா வந்து 7ஆம் பார்வையா இந்த இடத்துல எடுத்துட்டோம்னா, குரு வக்ரம் அடைஞ்சு திரும்பி இங்க 17க்குள்ள வரும். அப்ப இந்த இடத்துல பார்க்கும். அப்போ இந்த கால்குலேஷன் உங்களுக்கு புரியலைன்னா பிரச்சனை இல்ல. பட் கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். குரு, வக்ர குரு. அப்போ நான் எப்பவுமே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? சூரியன் சுபகோட்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய மாதங்கள் அவங்க ப்ராஃபிட். அப்போ தாராளமாக அந்த இடத்துல பண்ணலாம். இப்ப இவருக்கு வந்து சூரியன் வந்து என்ன மாரியான தொடர்பு கொள்ளும்? சூரியனையே தொடும் பொழுது, சூரியன் 6க்குடையவன் தான். 11ஆம் பாவத்துல தான் இருக்கான். ஏன்னா 12ஆம் பாவம் இங்க தான் ஸ்டார்ட்டு. புதன் வந்து பாருங்க 4, 7க்குடையவன். அவனும் பிளஸ் தான். அதுவும் 11ஆம் பாவத்துல இருக்கனால லாபத்த கண்டிப்பா பண்ணி குடுப்பாங்க. ஸோ, அப்ப இவருக்கு எத்தன நாள் வரைக்கும் இவரு அடுத்த பொசிஷன் எல்லாம் எடுத்தா ட்ரேட் ப்ராஃபிட் வரும்? அப்படியே நம்ம தள்ளிட்டே வரோம். தள்ளிட்டே வரோம். சூரியன் மாறுது. புதன் டிகிரி மாறுற வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். புதன் 5 டிகிரி இருக்கு. அத மாறி திரும்பி 20ஆம் தேதி 6 டிகிரி வந்தோனே நேரா கேது தான் தொடர்பு கொள்ளும். 20ஆம் தேதிக்கு மேல இவரு என்ன ட்ரேட் எடுத்தாலும் லாஸ். அவ்வளவுதான். இந்த சூட்சமம் தான். ஸோ, நான் இது மட்டும் இல்லைங்க. இந்த என்ட்ரி யாரெல்லாம் எடுத்தாங்களோ அவங்களோட ஜாதகத்த எல்லாமே பார்த்துட்டேன். நீங்க இது வந்து என்னன்னா, இந்த மாரி ஒவ்வொன்னா ரிசர்ச் பண்ணி தான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். சூரியனோட குரு, சுக்கிரன் பிளஸ் ராகு. ட்ரேடிங்க்கு ராகு ஓகேன்னு நான் சொல்லியிருக்கேன். அவருடைய ஜாதகத்துல ராகு சுபரோடைய கிரக தொடர்பு இருந்தால். புதன், சந்திரன், சுபச்சந்திரன். அசுப சந்திரன் இல்ல, சுபச்சந்திரன். இந்த கிரக சேர்க்கை மட்டும்தான் இருக்கு. யாரெல்லாம் இன்னைக்கு ப்ராஃபிட் எடுத்தாங்களோ. இந்த மாரி தான் ஒவ்வொரு ஆரோஸ்கோப்பையும் எடுத்து அனலைஸ் பண்ணி, யார் வந்து ப்ராஃபிட் பண்றாங்க, லாஸ் பண்றாங்க அப்படிங்கிறத நீங்களே உங்க ஜாதகத்துல பார்த்துக்க முடியும். இதுக்கு தான் வந்து நம்ம நெறைய விஷயங்கள் போட்டு எஃபோர்ட் போட்டு பண்ணிட்டு இருக்கோம். அ இல்ல இன்ட்ராடேல பார்க்கணும்னா தான் நாங்க அந்த முகூர்த்தம் கொண்டு வந்திருக்கோம். இப்ப உதாரணத்துக்கு 5ஆம் தேதி வைக்கிறேன். இப்ப 2ஆம் தேதி வரைக்கும் இந்த 2ஆம் தேதி ஒரு கவனம் தேவை. இதே இன்னைக்கு வந்து பாருங்க ப்ராஃபிட். அவருக்கு பணம் வரணும்னு தான் சந்திரனும் இன்னைக்கு வந்து குருவ தான் தொடுது அவருக்கு. 4, 5, 6, 7, 8. 8ஆம் தேதி லாஸு. 9ஆம் தேதி லாஸு. 10ஆம் தேதி லாஸு. கவனம் தேவை. எதுவும் வராத அன்னைக்கு ப்ராஃபிட். 13ஆம் தேதி. அப்போ இது வந்து இன்ட்ராடேக்கு. நான் சொல்றது வந்து மந்த்லி இந்த மாரி பொசிஷன் எடுக்கிறதுக்கு எல்லாமே இந்த மெத்தேட பார்த்தால் மட்டும் தான் ஜெயிக்க முடியும். ஸோ, அதனால என்னன்னா, உங்க ஹாரோஸ்கோப்ப செக் பண்ணுங்க. நான் எப்பயும் சொல்றது தான். அத வந்து இது பண்ணாம லூஸ் பண்ணிற வேண்டாம். கார்டன் மணிய இங்க சப்போர்ட் இல்லாமல் என்ன மெத்தேடு இப்ப நீங்க நெறைய பேரு நம்மகிட்ட இந்த பிப்ரவரி மந்த் வாங்குனவங்க கூட, சரி இன்னும் 3 நாள் கழிச்சு எடுக்கலாம். நெறைய யூடியூப்லலாம் வந்து கீழ போகுங்கிறாங்கல்ல. சரி நம்ம சார்ட் கூட தப்பா போலான்னு நெனச்சுட்டு எடுக்காம இருந்திருப்பாங்க. வாங்குனவங்கள நெறைய பேர் எடுக்காம இருந்திருப்பாங்க. எடுத்தவங்களுக்கு லாபம். அப்படி எடுக்காம இருக்கிறவங்களுக்கு எந்த வருமானம் வரக்கூடாதுன்னு இருக்கும். உதாரணத்துக்கு சூரியனையும் சனிய பார்த்து அப்புறம் புதன தொடுறது. சனிய பார்த்து குரு தொடுறது. சனி என்ன பண்ணுது? லாபத்தை தடுத்து விடுது. ஸோ இந்த மாரியான பல்வேறு விதமான விஷயங்கள் எல்லாமே ஒரு ஜாதகத்த வச்சு நம்மனால ரிசர்ச் பண்ணி சொல்ல முடியும். நான் ஒரு ஜாதகத்த கிளாரிட்டியா சொன்னா தான் புரியும்ன்னு நான் 1 மட்டும் எடுத்திருக்கேன். 2வது குரு வந்து நல்லா க்ளோஸும் கூட நம்மளுக்கு தெரியும். அதனால இந்த விஷயத்த போடுறோம். ஏன்னா எல்லாருமே அவங்க ஜாதகத்த பத்தி பேசலாமாங்கிறதுக்கு ஒரு அனுமதி வேணும். ஸோ அதனால இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துக்கங்க. உங்க ஜாதகத்துல ப்ராஃபிட்டான்னு செக் பண்ணிட்டு, தென் நீங்க அதுக்கு ஏத்த மாரி மூவ் ஆகுங்க.
ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ யாருக்காவது இந்த கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணணும், இல்ல இந்த சாஃப்ட்வேர் வேணும்னா தாராளமாக தொடர்பு கொள்ளுங்க. ஜாதகம் பார்க்கறனால அப்பாயின்ட்மென்ட் போட்டு பாருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.